ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்ல வெட்கப்படுற விஷயம் என்ன, உங்கள் பர்சன் உங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் என்ன, உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் அல்லது நீங்கள் உங்கள் பர்சனுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள், மனசில் ஒளிச்சு வச்சுருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெசேஜ், யூ கேன் டூ எவ்ரி திங். ஓகே, நீ எல்லாமே உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, யூ கேன் டூ எவ்ரி திங். உனக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லை, நீ ஃப்ரீ பேர்ட், நீ என்ன வேணாலும் செய்யலாம், உனக்கான சுதந்திரம் இருக்குது, உன்னால் எல்லாமே செய்ய முடியும், நீ என்ன வேணாலும் செய்யலாம், உனக்கு எல்லாமே செய்யறதுக்கான திறமைகள் இருக்குது, டேலண்ட் இருக்குது, அந்த வலிமை வல்லமை எல்லாமே இருக்குது, யூ கேன் டூ எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். ஓகே, அடுத்து உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஆல்வேஸ் பி கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ரொம்ப அன்பாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் பி கைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்வேஸ் பி கைண்ட். நீங்கள் வந்து சண்டை போடாமல் கோவப்படாமல் ரொம்ப அமைதியாக அன்பாக அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ ட்ரை டு பி கைண்ட் டு ஹிம் ஆர் டு ஹர். ஓகேங்களா? நம்ம மெசேஜஸ் எல்லாமே, நம்ம வீடியோஸ் எல்லாமே எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, ஜென்ரல் ரீடிங் தான். நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் ஜென்ரல் ரீடிங் தான், இது எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது? நெவர் ஃபர்கெட் ஐ லவ் யூ. எப்போவுமே மறந்துடாத, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலமாக தெரியுது. நெவர் ஃபர்கெட் ஐ லவ் யூ அப்படின்னு இருக்காங்க. எப்போவுமே மறந்துடாத, நான் உன்னை விரும்பிக்கிட்டு தான் இருக்கேன், உன்னை நேசிக்கிறேன், உன்னை தவிர என் வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். ஓகேங்களா? அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்ப்போமா? யூ டோன்ட் மேக் மிஸ்டேக். நீ தவறுகளே நீ எந்த தப்பும் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எந்த தப்பும் பண்ண மாட்டே, யூ ஆர் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். ஓகேங்களா? நீங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், உன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, நீ எந்த தப்பும் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்ருக்காங்க. யூ டோன்ட் மேக் மிஸ்டேக் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் பர்சன் எவ்வளோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. ஓகேங்களா? உங்கள் பர்சன் அந்த அளவுக்கு உங்களை நம்புகிறாங்க. நீங்கள் எந்த தவறும் எப்போவும் பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கை, ஒரு அசாத்திய நம்பிக்கை, ஒரு பயங்கரமான நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குங்கிறத இந்த மெசேஜ் காட்டுது. அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்ப்போமா? யூ ஆர் ஆல்வேஸ் இனஃப். நீ மட்டும் போதும் எனக்கு அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ்க்கான அர்த்தமாக இருக்குது. யூ ஆர் ஆல்வேஸ் இனஃப். நீ மட்டும் போதும், எப்போவும் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை, வேறு யாரும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் மேலே எவ்வளோ லவ் அஃபெக்ஷன் இருக்குது உங்கள் பர்சனுக்கு அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. ஸோ எப்போவுமே நீ எனக்கு போதும், நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. ஸோ அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போமா? யூ மேக் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, நீ வித்தியாசங்களை உணர வைக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்காங்க உங்கள் பர்சன். உங்கள் அன்பால், உங்கள் காதலால், உங்களோட அந்த கேரிங், அதால் நீங்கள் அவங்கள வந்து வித்தியாசப்படுத்தியிருக்கீங்க, அவங்கள ரொம்பவே மாற்றியிருக்கீங்க. ஸோ யூ மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசங்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அவங்கக்கிட்ட அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் சொல்கிற விஷயமா இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் டோட்டலாக உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. ஓகேங்களா? அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன, இந்த க்யூட் லவ் மெசேஜ் என்ன? ஐ ஹோப் யுவர் டே இஸ் ஆஸ் ஒண்டர்ஃபுல் ஆஸ் யூ ஆர். ஓகே, உன்னை மாதிரியே உன்னோட நாளும் இந்த நாளும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் நாள் ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறது அவங்களுக்கு மேட்டர் இல்லை,
நீங்கள் ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிறது தான் உங்கள் பர்சன் இப்படி சொல்கிறாங்க. ஐ ஹோப் யுவர் டே இஸ் ஆஸ் ஒண்டர்ஃபுல் ஆஸ் யூ ஆர். இந்த மாதிரியே உன்னோட இந்த நாளும் வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப அதிசயமான ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அற்புதம் அப்படிங்கிறத உங்கள் பர்சன் இந்த டேவை வச்சு உங்களை புகழ்கிறாங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு உங்கள் பர்சன் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் பர்சன் எந்த அளவுக்கு உங்கள் மேலே லவ்வாக இருக்காங்க, எப்படியெல்லாம் அவங்களோட லவ்வை வெளிப்படுத்துகிறாங்கங்கிறதையும் ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் ஃபைனலாக உங்கள் பர்சன் நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்க்கலாமா? டூ யூ நோ ஹவு மச் ஐ லவ் யூ? ஓகே, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு லவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும் உங்கள் பர்சன் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கங்கிறத. ஸோ உங்கள் பர்சன் அதை தான் கேட்டிருக்காங்க, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு. இந்த ஒரு கேள்வியிலேயே இருக்குது அவங்களோட அன்கண்டிஷ்னல் லவ். இந்த அவங்க கேட்குற இந்த கேள்வியிலேயே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மெசேஜஸ் மூலயமா உங்களோட லவ் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நம்ம இயற்கைக்கிட்டேயும் இறைவன்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த ரீடிங் எல்லாருக்கும் பொருந்தணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருக்கும் ரிசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் ரிசனேட் ஆகுதோ யூ கேன் டேக் இட் ஆர் எல்ஸ் லீவ் இட். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற ஒரு ரீடிங் இது. இந்த மெசேஜ், இந்த சேனல்டு மெசேஜ் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.